பேசினார். அதுக்காக தான் இந்த பாட்டை பாடு. கோட்டைக்குள்ளே நான் உயர்ந்து விட்டு கோட்டைக்குள்ளே ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீங்காது. இயேசுவின் ரத்தம் என் மேலே பெருகாது சாத்தான். இயேசுவின் ரத்தம் என் மேலே பெருகாது சாத்தான். பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீங்காது. இம்மட்டும் உதவின எபினேசரே காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இந்த உலகத்தில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகத்தில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீங்காது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயனைப் போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீங்காது. ஆமென். நல்ல கைத்தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். அந்த பாட்டை பாடலாமா? நல்லா உற்சாகமா கை தட்டி உண்மையா நம்ம இதை துதிக்க வந்திருக்கிறோம். நான் கூட இங்க உங்க கிட்ட பாட்டு பாடி காட்டுறதுக்காக இங்க வரல. என் கண்ணை பாருங்க. நீ வேணா நான் எதனா பாட்டு புக்கு வச்சுருக்கேன்னா பாருங்க. இல்ல ஆமென் சொல்லுங்களேன். அவரை துதிக்க வந்திருக்கிறோம்.
ஹalleluya ஹalleluya மேக சம்பம் மேலிருந்து பாதுகாத்து தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் எதினால் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் எதினால் யோசிப்பவன் இது எதினா நீ என்னோட வருவதினா இது எதினா நீ என்னோட வருவதினா மேக சம்பம் மேலிருந்து பாதுகாத்து பாதுகாத்த பகலெல்லாம் கூட செல்லுது பாதுகாத்த பகலெல்லாம் கூட செல்லுது தேவன் என்னோட வருவார் அது போது என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோட வருவார் அது போது என் வாழ்விலே தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் எதினால் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா எதினா இது எதினா நீ எதினா எதினா இது எதினா வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருதே வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் ஒரு மரம் கூட வருதே மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசரினோடு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசரினோடு தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் எதினால் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் எதினால் யோசிப்பவன் இது எதினா நீ என்னோடு வருவதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா கண்மலையானவரே என்னை காப்பவர் நீர். அதே வீட்டுதான் நிறைந்தவரே எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவே இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை
ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம மேன்மையாக வரணும். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் என்னுடைய நேற்று நான் வந்து ஜெபம் பண்ணும்போது என்கிட்ட இந்த வருஷத்தில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது உபாகம் 28:1. டக்குன்னு வாசிங்க. உபாகம் 28. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். ஆமா, அங்க என்ன சொல்லுது? உன் தேவனாகிய கர்த்தர் அவர் சத்தத்துக்கு உண்மையா நீ செவி கொடுப்பியானா, உண்மையா காப்பியானா, கர்த்தர் இந்த வருஷத்துல என்னை உயர்த்த போறவர்னு நீ நம்புவியானா, எனக்கு அது நடக்க போதும்னு சொல்லுவியானா, உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிக்கும் மேன்மையா வைப்பார்னு எழுதப்பட்டுக்குது. அதில் என்ன குறிப்பாக வற்புறுத்துதுன்னா, என் சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பியானா. அது இப்போ இந்த வாரம் எங்கள் கிட்ட ஆண்டவர் பேசினார், கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஒரு போன திங்கக்கிழமை எங்கள் கிட்ட வந்து ஆண்டவர் இடைப்பட்டார். அவர் சொன்னார், உங்கள் மந்தைகளை நீங்கள் பாதுகாக்கணுன்னாரு. அதனால தான் பசல் கூட்டம்லாம் வைக்கிறதுலாம் வந்து மந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த கூட்டத்தை நாங்கள் வைக்கிறோம். அப்போ சொன்னார், உங்கள் மந்தைகளை பாதுகாக்கணுன்னாரு. அப்புறம் சொன்னார் ஒரு காரியம், அவங்க உங்கள் கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கும் போது நிற்கிறது இல்லை, நீங்கள் அவங்கள தேடி நீங்கள் போகணும். அப்போ தான் அந்த மந்தையை நீங்கள் பாதுகாக்க முடியும்னாரு. ஆமென் சொல்லுங்க. என்கிட்ட நேச்சுரலாக பேசினார், நீ போய் நில்லு, அந்த வீட்டில் இருக்கிற தரித்திரத்தை நான் எடுத்துடுவேன், அந்த வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை நான் எடுத்துடுவேன். என்கிட்ட ஒரு புது விதமாக இருந்தது. இந்த 31 இந்த ஜனவரி 1 நான் முடிச்சுட்டு வீட்டு உள்ளே போகும்போது, என்ன ஆண்டவரே நான் இது நல்லா இருந்தது அந்த ஆராதனை கேட்டேன். அப்போ ரொம்ப என்கிட்ட பேசினாங்க. ஆமென். இந்த வருஷத்தில் விழுந்தவங்களெல்லாம் தூக்கி நிறுத்துங்க சுவாமி. அவர் சொன்னார், கீழே விழுந்திருப்பாங்களா அவங்கள தூக்கு. இன்னைக்கு நம்ம தூக்க மாட்டோம். ரொம்ப பேர் சர்ச்சைக்கு வரலாம் கூட, இன்னைக்கு கனவு மனைவியாக இருப்பாங்க, புருஷன் சர்ச்சைக்கு வரலாம் கூட, மனைவி அதை பற்றி கவலைப்படப்படாது. நம்ம அதுமாரி பண்ணக்கூடாது. விழுந்துட்டு தான் இருப்பாங்க, தவறான பழக்க வழக்கத்தில் விழுந்து போயிருப்பாங்க. அவங்கள தூக்கி நிறுத்துறவங்களா தான் கர்த்தர் உன்னை ரட்சிப்பு கொண்டு வந்திருப்பாரு. ஆமென் சொல்லுங்களா. நீ ஏனோ தானே நினைக்காத. அப்போ என்கிட்ட பேசின ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த போன திங்கக்கிழமையில் நீங்கள் போயிட்டு எந்தெந்த வீடு உங்கள் சபையை நம்பி யார் யார் வராங்களோ அவங்கள நேராக நீ போய் பார்க்கணும், போய் பார்த்து ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு நிறைய கோல்டு கர்த்தர் தான் அறிவார். என்கிட்டையும் பேசினார், எங்கள் சிஸ்டர்கிட்டையும் பேசினார். எங்களால் ஜீர்ணிக்க முடியல. நாங்கள் பல பேர் வீட்டில் போய் பார்த்தோம். ஆமென் சொல்லுங்க. கூடமான அளவுக்கு பல பேர் வீடை நாங்கள் பார்த்துன்னு வரோம், பார்த்தோம். அல்லேலூயா. என்கிட்ட சொன்னார், நீ போய் நில்லு, அந்த வீட்டில் இருக்கிற தரித்திரத்தை நான் துரத்துவேன். நீ போய் நில்லு, அந்த வீட்டில் வர மரணத்தின் ஆவியை துரத்துவேன். நீ போய் நில்லு, அந்த வீட்டில் யார் விழுந்து கிடக்குறாங்களோ இந்த வருஷம் நான் அவங்கள தூக்குவேன், இந்த வருஷம் நான் அவங்கள தூக்குவேன். ஆமென் சொல்லுங்களா. நான் அசந்துட்டேன். செவ்வாய்க்கிழமை ஊழியக்கார மீட்டிங் நான் போகிறேன். பாஸ்டர் மீட்டிங்கு, ஊழியக்கார மீட்டிங் ஏசிஎஸ் சபையில் தலைமை சபையில் நடக்குது. அந்த மீட்டிங்கில் போய் நான் உட்கார்றேன். பாஸ்டர் பேசுகிறாங்க. 3 காரியத்தை சொன்னாங்க. இந்த வருஷத்தில் உங்களை சாதனையாளராக வைப்பார், இந்த வருஷத்தில் உங்களை விளம்பரப்படுத்துவார், இந்த வருஷத்தில் உங்களை முன்னேற பண்ணுவார். நீங்கள் போன வருஷம் இருந்த போல் இந்த வருஷம் இருக்க மாட்டீங்க. இங்கே சொன்ன மெசேஜ் அங்கே பேசுகிறாங்க. யோசேப்பு உயர்த்த போல இந்த வருஷம் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாரு. உங்களை மதிச்சா அவங்க நல்லா இருப்பாங்க, உங்களுக்கு கீழ்ப்படியில்னா அவங்க வந்து வேற மாதிரி தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் சத்தத்தை தேவனுடைய வாக்கா அவங்க நம்புவாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். எதுவாக அவர் தெரிஞ்சவர் தானே, எப்பவும் வராரு போறாரு தானே, அவர் என்ன புதுசாக பேச போறாரு அப்படின்னு அவங்க கொஞ்சம் உங்களை
ஒரு மாதிரியாக நினைப்பாங்க. நான் அதை பற்றி கவலைப்படாத, அவங்க ஆசீர்வாதத்தை அவங்களே இழந்து போவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாஸ்டர், எங்கள் தலைமை பாஸ்டர் காலை பாஸ்டர் பேசினா கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பார். எங்களை நல்லா பலப்படுத்துகிறாங்க. உண்மையாகவே பாஸ்டர் அம்மாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், அவருக்கு ஒரு ஜெபம் பண்ணலாமா? இந்த வருஷம் இந்த மாதம் அவருக்கும் பிறந்த நாள். ஆமென். ஆமாம், அவருக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த வசனத்தை பார்க்குறோம். அது பூமியில் உள்ள சகல ஜாதிக்கும் எப்படி வைப்பாரு? மேலே என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவருடைய சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுத்தா. அப்ப அவர் சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? செவி கொடுக்கணும். ஆமென். அவர் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்க. சொல்லுது, இன்று நான் உனக்கு விதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியே செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுப்பையானால் அப்படின்றாரு. கவனிக்கணும், கர்த்தர் பேசுற காரியத்தை கவனிக்கணும். இந்த வருஷத்துல என்ன நடக்க போகுதுன்றத கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் கவனிக்கணுன்றாரு. ரெண்டாவது, அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடு. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம், இந்த பைபிள் அவருடையது. உண்மையாக இந்த பைபிளுக்காக நம்ம அவரை நன்றி சொல்லணும். இந்த பைபிள் படிங்க, இந்த பைபிள் படிங்க. இதில் ஜீவ வார்த்தை இருக்குது. ஆமென். கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிக்கும், கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிக்கும் உன்னை மேன்மையாக வைப்பாரே, உன்னை மேன்மையாக வைப்பாரே. கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிக்கும் உன்னை மேன்மையாக வைப்பாரே. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிக்கும் உன்னை மேன்மையாக வைக்க போறாரு. நீ மட்டும்தான் வந்து போன, யாரையும் இட்டுன்னு வராத. சொல்ல, நீயே வந்து போ. உங்க வீட்டில் இருக்கிறவங்கள யாரையும் இட்டுன்னு வராதம்மா, நீ தான் நல்லா இருக்கணும். சொல்லுங்க. கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிக்கும் உன்னை மேன்மையாக வைப்பாரே, உன்னை மேன்மையாக வைப்பாரே, உன்னை கர்த்தர் பூமியில் உள்ள சகல உன்னை மேன்மையாக வைப்பாரே, உன்னை மேன்மையாக வைப்பாரே. இந்த பூமியின் எல்லையில் உள்ளவர்களோ, இந்த பூமியின் எல்லை உள்ளவர்களோ நம் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்களே, நம் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்களே. கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிக்கும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பாரே. நல்லா ஆமென் சொல்லுங்க. நல்ல சிரிச்ச முகமா இருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, என்கிட்ட கர்த்தர் வெளிப்படுத்துந்து ஆவிக்குரிய மேன்மை நம்ம பெறணும். ஆமென். 1 கொரிந்தியர் 1
12ஆம் அதிகாரம் 12:30. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிகமாக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிப்பேன் அப்படின்றாரு. இன்னும் அதிகமாக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிப்பேன்றார். மேன்மையானது. அப்போ ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம மேன்மை அடையணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவிக்குரிய காரியத்தில் மேன்மை அடையணும். அப்போ ஆவிக்குரிய காரியத்தில் மேன்மை அடையணும்னா நம்ம தீர்மானம் பண்ணாதான் மேன்மையை கர்த்தர் தருவார். தீர்மானம் இல்லாத மேன்மை நம்மளுக்கு வராது. ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லுது, நீங்கள் அப்போஸ்தலர் அதிகாரத்தில் இதே வசனம் திருப்பி சொல்லப்பட்டுக்குது. அப்போஸ்தலர் 5 நாய்ஸ் வருது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 14 வாசிங்களா? ஸ்திரீகளும் இருங்க 13. மற்றவர்கள் ஒருவரும் அவர்களோடு சேர துணிவில்லாத ஆகில ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினாங்க. ஜனங்க அவர்களை அப்ப ஜனங்க உங்களை மேன்மைப்படுத்தணுமா? சொல்லுங்களேன். யார் யாரை மேன்மைப்படுத்தணும்னு விரும்புறீங்க? அப்போ ஜனங்க முன்னால நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம முன்னேறும் போது தான் ஆண்டவர் ஜனங்க முன்னால நம்மளை பயன்படுத்துவார். இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்துறதுக்கு விரும்புவாங்க, ஆனால் ஆவிக்குரிய காரியத்தை கற்றுக்க மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? இங்கே பயன்படுறது இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு கனத்தை தருவாங்க, மதிப்பை தருவாங்க, மரியாதையை தருவாங்க, கனத்தை தருவாங்க. அப்போ ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம முன்னேற தீர்மானம் எடுக்கணும். ஜெபிக்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். பைபிள் படிக்க தீர்மானம் எடுக்கணும். அந்நிய பாஷை பேசுறதுக்கு தீர்மானம் எடுக்கணும். ஒருத்தர் காட்டினா டெய்லி ஒருத்தர் காட்டினா இயேசுவை பற்றி நம்ம சொல்லணும், தீர்மானம் எடுக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா? இங்கே நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம முன்னேறக்கூடாதபடி எத்தனையோ தடைகள் நம்மளை ஆண்டவர் பக்கமாக வாழக்கூடாதபடி பண்ணோம். ஆமென் சொல்லுங்களா? இங்கே பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டுக்குது அப்போஸ்தலரில் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினாங்க. ஜனங்க அவங்கள மேன்மைப்படுத்தி உங்களை கூட கர்த்தர் ஜனங்க முன்னால் அற்புத அடையாளத்தை செய்து உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்போ நம்ம ஏதோ கடமைக்காக போனோன்னு அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் நல்ல ஜபம் பண்ண தீர்மானம் எடுங்க. பைபிள் இந்த நாளில் இந்த காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 10 அதிகாரம் நான் படிப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. காலையில் ஜெபம் பண்ணேன்னா காலையில் ஒரு 1 hour ஜெபம் பண்ணுவேன், மத்தியானம் ஒரு 1 hour ஜெபிப்பேன், நைட்டு ஒரு 1 hour ஜெபிப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஏன் ஆவியில் நம்ம வளர முடியல? ஏன் 2ஆம் கட்டான நம்ம சபையில் உட்கார்றோம்? இல்லை, தீர்மானம் இல்லை. ஜெபம் பண்ணாலும் பண்ணலாம் பரவாயில்ல. ஆமென். யார் எங்களை கேட்டுன்னு இருக்க போகிறாங்க சொல்லுங்க? இன்னைக்கு தீர்மானம் இல்லை. அல்லேலூயா. ஒரு 4 பேர் கிட்ட இயேசுவை பற்றி நான் சொல்லுவேன்ற ஒரு தீர்மானம் இல்லை. அப்போ இங்கே பார்க்குறோம், நீங்கள் அப்போஸ்தலரில் பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டுக்குது இயேசு உயிரோடு எழுந்தார்னு சொல்கிறாரு. அந்த 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 4:2 இயேசுவை முன்னிட்டு மரித்தவர்களிருந்து உயிர் தேர்ந்ததை பிரசங்கம் பண்ணினார்னுக்குது. சினங்கொண்டு கோபத்தோட பிரசங்கம் பண்ற. இயேசு உயிருள்ள தெய்வம், இயேசு உயிரோடு இருக்கிறாரு, மரித்தோம் சதா காலம் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு பிரசங்கம் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் சேவகர்கள்னு அவங்க பேர் சொல்லுது.
அவங்க இப்போ பேதுருவை சிறைச்சாலையில் கொண்டு போயிடுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டுக்குது. அதே அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே 8, அப்போது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே. சிஸ்டர், நானே பேசுகிறேன், ஏன்னா எனக்கு நேரமே இல்லை. அம்மன் சொல்லுங்களேன். உங்கள் கடை கொடுத்து நான் திருப்பி பேசும்போது அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா இப்போ நீங்கள் சீக்கிரம் முடிக்கணும், டைமை தான் பார்க்குறேன் நான். அம்மன் சொல்லுங்களா. அதனால் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். மேலே கேட்குறாங்க, எந்த வல்லமையினால இந்த சப்பானி எழுந்து நடக்கிறான்னு கேட்குறாங்க. அங்கே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பொண்ணு வெள்ளி எங்க கேட்ட இல்லை, இயேசுவின் நாமத்தினால, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்துரு அப்படின்னு எழுப்பும் போது சப்பானியா ஆலயத்துக்கு வெளியே பிச்சை கேட்டவனை ஆலயத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வெளியே இருக்கலாம். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஆலயத்துக்கு வெளியே இருக்கலாம். ஆலயத்துக்கு இன்னைக்கு பிச்சைன்றது என்ன தெரியுமா? வருமானம் போதுமானதா இல்லாத ஆலயத்துக்கு வெளியே கஷ்டப்பட்டு இருக்கலாம். அனுதினம் வருமானம் இல்லாத அந்த இடத்துல அலைஞ்சு திரியலாம். அப்படிப்பட்ட சப்பானிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உன்னையும் என்னையும் கொண்டு எழுப்ப ஆண்டவர் விரும்புகிறாரு. அங்கே சொல்லப்பட்டுக்குது, பொண்ணு வெள்ளி அங்கே கட்ட இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்றாரு. அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது, அவன் எழுந்து 8 அவன் குதித்து நின்று நடந்து நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோட கூட தேவாலயத்துக்கு போனான். இந்த வருஷத்தில் உங்க மூலியமா பல பேர் தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாதா? உங்க மூலியமா பல பேருக்கு அற்புத அடையாளம் கர்த்தர் செய்யக்கூடாதா? அப்ப ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம மேன்மை அடையணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். என் சத்தத்துக்கு உண்மையா நீ செவி கொடுத்தா உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிக்கும் உன்னை மேன்மன்றது நகை போடுறது இல்லை, மேன்மன்றது கார் வச்சுனுங்கிறது இல்லை, மேன்மன்றது பெரிய பெரிய வீடு இருக்கிறது இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை நம்மளுக்குள்ள பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எங்க ஆண்டவரை எங்களுக்குள்ள பார்க்கணும். ஆமென். இந்த வருஷம் அது ஒரு தீர்மானம் எடுங்களேன். இன்னைக்கு ஏன் ரொம்ப பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு குடிக்கிறாங்க, குடியா விட மாட்டாங்க. தேவையில்லாதவங்க கூட நண்பர்களோட போகும்போது பேசும்போது அவங்க செய்கிற பாவ பழக்க வழக்கத்துக்குள்ள ஏன் போய் சிக்கிக்கிறாங்க? ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேறல. ஏதோ சபைக்கு வரேன், ஏதோ போகிறேன், அவ்வளோதான் என் கடமை இல்லை. உன்னை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்ய ஆண்டவர் விரும்புகிறாரு. உன்னை கொண்டு அதிசயத்தை செய்ய ஆண்டவர் விரும்புகிறாரு. உன்னை கொண்டு தான் மற்ற சப்பானிகளை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வர தேவன் விரும்புகிறாரு. ஆனால் நம்ம அதுக்கு என்ன பண்ண மாட்டோம், பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆமென் சொல்லுங்களா. நான் பேச மாட்டேங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இங்கே 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்கள புடிச்சுன்னு போயிடுறாங்க. புடிச்சுன்னு போயிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எந்த வல்லமையால் இந்த அற்புத அடையாளம் நடக்குது? உங்ககிட்ட அந்த வல்லமை வரக்கூடாதா? அந்த உயிர்த்த இந்த வல்லமை இந்த காலையில் உங்கள் மேலே இறங்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது. அதே அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 சொல்லப்பட்டுக்குது. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோட கூட இருக்கிறாங்களே. படிப்பு இல்லை, ஃபஸ்ட்டு ஹீலிங் பண்ணுறாங்க. ஆமென். ரெண்டாவது படித்தவங்களை போல பேசுகிறாங்க. கர்த்தர் அந்த கிருபை நம்மளுக்கு தரக்கூடாதா? ஹீலிங் வரக்கூடாதா? நம்ம மூலியமா சுகமாக்குற வல்லமை ஜனங்க பெற்றுக்கொள்ளக்கூடாதா? நீ வியாதியை பார்த்து நம்ம பயப்படுறோமே,
அந்த வியாதி உன் மூலியமா என் மூலியமா ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் நான் கர்த்தர் செய்யக்கூடாதா? சொல்லுங்களேன். நான் பேச மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 14-15 அங்கே சொல்லப்பட்டிருக்குது. கீழே அதை வாசிங்க, கீழே வாசிங்க. 16-15 பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில அவருடைய நிழல் படமா போதும் பேதுரு நடந்து போகையில அவருடைய நிழல் படமான்னு சொல்லிட்டு எல்லா வியாதிக்காரர்களையும் இப்போ எப்படி இப்போ வியாதிக்காக ஒரு செக்ஷன் வச்சுக்கிறாங்க. கொரோனாக்கு ஒரு செக்ஷன், கேன்சருக்கு ஒரு செக்ஷன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தைராய்டா, பிபி இதுக்கெல்லாம் தனித்தனி செக்ஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், படுக்க ரோட்டில் அவங்கவுங்க வியாதிக்காரர்கள், கை கால் இல்லாதவங்க, பிசாசினால் பிடிக்கப்பட்டவங்க, மந்திரத்தினால சூனியத்தினால கை கால் விழுந்து பிபி சுகர் உள்ளவங்க எல்லாரும் ரோட்டில் கட்டிலில் படுக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. பேதுரு நடந்து போய் கையை வைக்கல, அவருடைய நிழல் படும் போது அவங்களுக்குள்ள அற்புதம் நடந்தது. உங்களுக்கு அந்த வல்லமை வானாவா? உங்களுக்கு அந்த அற்புதம் வானாவா? உங்களுக்கு அந்த அதிசயம் வானாவா? எவ்வளோ நாளைக்கு நம்ம மாம்சத்திலே வாயிருது சொல்லுங்களேன். எவ்வளோ நாளைக்கு எனக்கு வீடு வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு நகை வேணும், எனக்கு பிள்ளைங்க எப்படி பார்க்குறாங்க, பையனுக்கு கல்யாணம் ஆகணும், பொண்ணு கல்யாணம் ஆகணும், வேற குழந்தை கிடைக்கணும், அதுக்கு காது குத்தணும், அதுக்கு பிறந்த நாள் வைக்கணும், அதுக்கு நினைவே பண்ணணும். கேட்டால் அந்நிய பஸ் இங்கே வருது பாரு பேச்சு. இப்போ நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்நிய பஸ் பேசுவேன். வியாதிகளை துரத்துனாங்க. அவங்களுடைய நிழல் படும் போதே வியாதிகள் வெளியே ஓடிச்சு. உங்க மூலியமா ஒரு வியாதிப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கக்கூடாதா? ஒரு அதிசயம் நடக்கக்கூடாதா? ஒரு பிசாசுடைய கையில் அகப்பட்ட குடினால, விபச்சாரத்தினால, மந்திரத்தினால, சூனியத்தினால அகப்பட்டவங்கள உன் நிமித்த தேவன் அவங்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி தரக்கூடாதா? நீ அது மாதிரி ஆளா மாறக்கூடாதா? அதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்களே. இப்பெல்லாம் ஊழியக்காரங்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோமே. நாங்கள் வர்றது அந்நிய பாஷை பேசுறது, வீட்டுக்கு போய் சோறு ஆகிறது, அதோட சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க போக வேண்டியது தான். கேட்டால் இங்கே பேசுறது பாரு பேச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு சபா பாபா பாபா லரக்கா பாபா கிக்கா பாபான்னு வாங்க. அந்நிய பாஷைன்றது பேசுறதுக்கு இல்லை, அற்புத அடையாளத்தை செய்யறதுக்கு. அங்கே சொல்லப்பட்டிருக்குது, எந்த வல்லமினால இந்த அற்புதத்தை அவங்க செய்தாங்க. நம்மளுக்கு அந்த கிருபை தரக்கூடாதா? அந்த வாஞ்சை நம்மளுக்கு வரக்கூடாதா? இந்த இடத்துல ஆவியில நிரம்பும் போது இந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள்லாம் கூட கர்த்தருடைய ஆவியானவர் பிடிக்க கூடாதா? சொல்லுங்களேன். நான் சொல்ல மாட்டீங்களா? அந்த கிருபை கர்த்தர் ஏசி ஆப் பண்றேன், அங்க ஆப் பண்றேன். அப்போ எங்கிட்ட கர்த்தர் காட்டுந்து ஆவிக்குரிய காரியத்தில் மேன்மை அடையணும். எதில்? அதுக்குன்னு ஆவிக்குரிய காரியத்தில் சில பேர் மேன்மை அடைஞ்சிட்டால பெருமைக்காரங்களங்கிறாங்க. மக்கள் எதிர்க்கதான் பேய் ஓட்டுவாங்க. விளம்பரம், ஏய் ஓட்டுக்கு நோய் வர விடுறீங்க, அது பிசாசு. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. என்ன சொல்லப்பட்டிருக்குது அந்த இடத்துல? அந்த 5 சொல்லுது, அந்த 5ஆம் வசனம் 4 அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 8. அப்போது பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்து அவர்களை நோக்கி அப்படின்னு இருக்குது. ஆனால் மேலே சொல்லப்பட்டுக்குது, எந்த வல்லமையில் இதை செய்றீங்க? அதுதான் இயேசு. அல்லேலூயா. உங்களுக்காக அறையப்பட்டவர், சிலுவையில் தேவனால எழுப்பப்பட்டவர், இந்த அற்புதங்கள் அடையாளங்களை எங்க மூலியமா செய்து கொண்டு இருக்கிறாருன்னு பேதுரு சொன்னார். ஆனால் அவங்க சொல்றாங்க பாருங்க, அதே அதிகாரத்தில் அவங்களுக்குள்ளேயே பேசுறாங்க. போலீஸ்க்கு அதிகாரிகளுக்குள்ள இவங்க வெளிரகமான அற்புதங்களை செய்கிறாங்களே, இதை தடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த 19 வாசிங்களே, 4:19. பேதுரு யோவானும் அவர்களுக்கு பிரதி உத்தரம், மேல
அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுரும் யோவானும் அவருக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டதையும் கேட்டவைகளையும் கூடாதே என்றார்கள். இப்போ உங்க கிட்ட கர்த்தர் அற்புதம் அடையாளம் செய்யற, நீங்க பேசுவீங்களா? மற்ற மத்தியில சொல்லுங்க, பேசுவீங்களா? சொல்லுங்களா? அப்ப அற்புத அடையாளத்தை வாங்கிக்கணும், அப்படியே மூடி வைக்கிறது இல்லை, பேசணும். அற்புத அடையாளத்தை பேசணும். அல்லேலூயா, எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் குணமாக்குற அந்த அந்த மேன்மை. ஒரு மரணத்துக்கு நேராக போற மக்களை நீ தடுக்கிறியா, அதுதான் பெரிய மேன்மை உனக்கு. ஒரு வியாதியின் படுக்கையில் கிடக்கிறவங்கள அந்த வியாதியின் படுக்கை சுற்றின்னு வெளியே போயினேருன்னு சொல்றியா, அதுதான் மேன்மை. தீர்மானம் எடு. நீ சுகத்தோட பலத்தோட வாழ்ந்தா தேவனுக்காக என்ன செய்ய போற, ஒரு தீர்மானம் எடு. ஆமென் சொல்லுங்களேன். தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். இந்த வருஷத்துல ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம வரலாம். கடவுள் நம்மளை நம்புறாரு. உங்களெல்லாம் நம்பி தான் இந்த இடத்துல ஒரு ஆலயமாக கர்த்தர் வச்சிருப்பார கண்டி. ஊழியக்காரனை யாரோ செய்துட்டு போகிறதுக்குலாம் கர்த்தர் பண்ணியிருக்க மாட்டார். உங்கள் எல்லாரையும் வச்சு தான் இந்த இடத்துல பல பேரை கூட்டின்னு வரலான்னு கர்த்தருடைய பிளான் இருக்கலாம், கர்த்தருடைய சித்தம் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒத்துழைங்க. ஆமென். அப்போ அந்த இடத்துல இங்கே பார்க்குறோம் நம்ம. அப்போ ஃபஸ்ட்டு அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டுக்குது? வியாதி. அதே போல் பிசாசுடைய கிரியை நான் பார்த்தேன். இந்த கோல்டை கத்தர் என்கிட்ட காட்டினாரு. ஒரு ஐஸ் கட்டியை போல ஒரு பெரிய தூணை பார்த்தேன். காஷ்மீருக்கு இட்டுன்னு போயிட்டாரு என்ன. அந்த தூணை பார்த்தேன். அந்த தூணில் அப்படியே பிசாசுடைய முகம் இருக்குது, ஐஸாக இருக்குது. அதை காட்டினாரு. பாரு, மக்களை கொல்ற அந்த நோயை சொல்லி ஜெபி. ஜுரத்தை கொண்டு வர ஆவி, கோல்டு, சளி, இரும்பல், நுரையீரல கோல்டு, நுரையீரலாம் போய் அந்த சளி கட்டுது, எலும்பெல்லாம் கட்டுது. அந்த ஆவியை துரத்துனாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உண்மையா பார்த்தேன். அதை துரத்தின உடனே தான் கர்த்தர் எனக்கு ஒரு பலத்தையும் கொடுத்தாரு. ஆமென். நேத்து நைட்டு பார்த்தேன். ஒரு பிசாசி வியாதி படுக்கையில் இருக்கிறவங்கள எப்படின்னா மரணத்துக்கு நேராக கொண்டு போனேன்னு அவங்கள அப்படியே தள்ளுது. அவங்கள படுக்கையிலே படுக்க வைக்கணும்னு விரும்புது. ஆமென். ஆமென் சொல்லுங்களா? ஆமாம், விரும்புது. நேற்று பார்த்தேன். பேசுவீங்களா வசனத்தை? சங்கீதம் 91:1 அதை நீங்கள் பேசணும். ஈன்ற அளவுக்கு பைபிள் படிங்க. வியாதியில் இருக்கிறவங்கள பைபிள் படிங்க. வியாதி அடிக்கடிக்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குதா, பைபிள் மனப்பாடம் பண்ணுங்க. பைபிள் உள்ள அனுப்புங்க. வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குவார்னு எழுதப்பட்டு இருக்குது. என் வார்த்தை என்னிடத்துல வெறுமையா திரும்பாதுன்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போ வசனத்தை நம்ம சொல்லணும். டாக்டர் பேசுறது இது சரியில்லை, இதுக்கு ரத்தம் கம்மியாகுது, இது போய் சேர்ந்துடும், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். சொந்தக்காரர்கிட்டலாம் கூட சொல்லுங்க, பாருங்க, பார்த்துருங்க அப்படின்லாம் கூட சொல்லலாம். அந்த நேரத்தில் நீ என்னத்த சொல்லணும்? வசனத்தை சொல்லு. ஆமென். வாதம் கூட அணுகாது, பொல்லாப்பு எனக்கு. நான் பார்த்தேன் அந்த பைபிள் வேற அர்த்தம், அதோடைய அர்த்தம் அந்த அந்த அது இருக்குது மாமா. அந்த பைபிள் இருக்குது உங்கள்கிட்ட, ஈஸி பைபிள். அதை எடுங்களேன், டக்குன்னு எடுங்க. அதில் அந்த பைபிள் என்ன, வியாதி உன் வீட்டுக்குள்ளே வராதுன்னு எழுதப்பட்டுக்குது. இதில் பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு இருக்குது. வாதையும் கூட அர்த்தம் அணுகாதுன்னு இருக்குது. இதோடைய விளக்கம் நம்மளுக்கு ரொம்ப பேருக்கு தெரியல. ஆனால் அந்த பைபிளில் சொல்லுது, வியாதி உன் வீட்டுக்குள்ள வராது. சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க. வியாதி உன் வீட்டுக்குள்ள வராது. ஆனால் ஜபம் பண்ணாத தூங்கணுமா நீ? அப்பதான் உன் மேல வியாதி வராது. எடுத்துட்டியா?
சங்கீதம் 91:10. தீயவை உனக்கு நிகழாது. தீயவைகள் உனக்கு நிகழாது. வீட்டில் எந்த விதமான நோய்களும் இருப்பதில்லை. உன் வீட்டில் எந்த விதமான நோயோ, எந்த விதமான நோய், சுகரு, பிபி, லோ கொலஸ்ட்ரால், தைராய்டா இல்லை சொன்னால் ஏறினே போவோம். அதெல்லாம் ஒரு சொத்து நம்மளுக்கு இல்லையா? சொல்லுங்க. ஆமாம். அப்போ என்னன்னா தம்பி, அப்போ வசனத்தை பேசுங்க. நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேறி வாங்க. மற்றவங்களை குணமாக்குறவங்களா நீங்கள் மாறணும். மற்றவங்களுடைய பிசாசை துரத்துறவங்களா நீங்கள் மாறணும். உன் மேலே பிசாசி பிடிச்சி அப்பப்போ நான் துரத்தி அனுப்புறது, நீ போகிறதும் நீ வரதும் திருப்பணும். இன்னைக்கு நம்ம சர்ச்சை இது மாதிரி தான் இருக்குது. ஆமென். இந்த வாரம் நான் ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணி அனுப்புகிறேன். அடுத்த வாரம் வேறு பிரசங்கத்தோடு வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கொடுத்து சொல்லுங்களேன், ஆவிக்குரிய மேன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவிக்குரிய காரியத்தை கேளுங்க. அப்போ உபவாசம் போடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஒரு பேய் போல, ஒரு பிசாசி போலனா, இப்போ இந்த கீதா வந்திருக்கிறாங்களே, அவங்க வீட்டுக்கு அவங்க குழந்தைக்காக ஜெபம் பண்ணது கொஞ்சம் இல்லை. இப்போ பார்த்தா அவங்களுக்கும் நாங்கள் யாரை போல கூட தெரியும். அவங்க எதுவும் அவங்கள வந்துட்டாங்க மாரி தெரியும். இங்கே வந்திருக்கிறவங்க நீங்கள் ஒத்துறோம், நாங்கள் ஜெபம் பண்ணாத நீங்கள் யாரும் வரல. இங்கே தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமான்னு கேளு. எல்லாருக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணி தான் அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், துரத்திக்கிறோம். ஆமாம். ஆமாம். இங்கே வந்து சகோதரி உட்காந்துக்கிறேன். அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது அவங்கள பற்றி என்ன தெரியுமா சொன்னாங்க? டாக்டரு, கை போயிடும், தலை ஒரு மாதிரி ஆகிடும்னாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் அவங்களுக்கு சுகம் கொடுப்பாரு. ஐஸ் வாரில் போய் நான் கையை வச்சேன், நீ சுகமாக இருப்ப, உன் கை வரும், உன் கால் வரும், நீ நல்லா இருப்ப. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, பாஸ்டர் கை கால் விழுந்துருன்றாங்க பாஸ்டர், அப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், தலையில் அடி பாஸ்டர். நான் சொன்னேன், நம்ம ஆராதிக்கிற தேவன் அவங்களை விட மாட்டார். உங்கள் கோபத்தை விட்டுருங்க, உங்கள் சமாதான கேட விட்டுருங்க, கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு. இன்னைக்கு என் கண்ணு முன்னால் அவங்கள நான் பார்க்குறேன். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? என் கண்ணு முன்னால் உட்காந்துக்கிறாங்க. அப்போ உண்மையாக ஆண்டவர் நல்லவரா வல்லவரா? ஆமாம். அப்போ நீங்களும் அதுமாரி கேளுங்க. உங்கள் வியாதி உங்கள் வீட்டுக்கு மட்டும் வியாதி வந்தால் போதும், நான் ஜெபம் பண்ணுவேன். மற்றவங்களுக்கு யாருக்குன்னா எதுனா எனக்குன்னா இருக்குது. உன் மேலே வர வியாதி கூட உன் தெருவில் இருக்கும் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் நீ சுகம் கொடுப்பந்தா கர்த்தர் அந்த வியாதி உன் மேலே கொண்டு வந்துக்கிறா தெரியுமா? தெரியல. ஆமென். இந்த பாட்டை பாடுங்க எல்லாம். வாதை என் கூடாரத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி கையை காட்டி சொல்லுங்க, வாதை உன் கூடாரத்தை பொல்லாப்புனுக்கு இப்படி காட்டு. ரெடி? எதனா ஒரு ஜோக் பண்ணாத சிரிப்பா வருது. எவ்வளோ வசனம் போனாலும் உள்ள போக மாட்டேது. இது மாதிரி கொஞ்சம் ஜோக் பண்ணா சும்மா ஒரு வாட்டி சீன் கைட்ட அப்படியே அப்படி இருக்கக்கூடாது. தயவுசெய்து வானா. உங்கள் கோவம் உங்கள் வீட்டோட இருக்கட்டும். ரெடி? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நான் உன்னதமானவர் மறைவில நிற்கிறேன், நான் உன்னதமானவர் மறைவில நிற்கிறேன். சர்வ வல்லவர் மேலில தங்குவேன், நான் சர்வ வல்லவர் மேலில தங்குவேன். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, நேரிட
கூப்பிடுவேன். அவர் எனது அடைக்கல கோட்டையா இருப்பாரு. அவர் எனது அடைக்கல கோட்டையா இருப்பாரு. நான் நம்புவேன், இயேசுவை நம்புவேன். நான் நம்புவேன், இயேசுவை நம்புவேன். நான் நம்புவேன், இயேசுவை நம்புவேன். நான் நம்புவேன். ஆமென். நம்புறீங்களா? நீ நல்லா இருப்ப, நீ 100 வருஷம் வாழ்வ. சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். நீ சாவ மாட்ட. நீயே உன்னை ஒப்பு கொடுத்துறாத. ஆமா, நல்லா இருப்பீங்க நீங்க. ஆமா, நீங்களே தான் சொன்னாதான் இந்த வியாதி வருது, உயிரை எடுக்குது, எடுத்துக்கினா கூட பரவாயில்ல அப்படின்னா தான் நீ போய் சேருவ. அப்போ உன் வாயில் எப்பமோ எடுத்துக்குன்னு சொல்லாத. நீ வாழ வேண்டிய ஆளு, நீ நல்லா இருக்க போற. சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து. குடு 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 குடு. நிலக்கிழம்பு வந்துச்சு, நிலக்கிழம்பு வந்துச்சு. ஜக்கம் வியாதி பிசாசியுடைய போராட்டத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணோம்? நீங்கள் அவங்கள பார்த்து டாக்டர் சொல்லிட்டாங்க போயிடுவியா, உஷாரா இருந்துக்கோ, மாமி சித்தி ஆயா பெரியம்மா கொஞ்சம் பார்த்துங்க, கொஞ்சம் உஷாரா இருங்க. நீ அவங்கள பார்த்து சொல்லணும், இயேசு நாமத்தினால இந்த வியாதியை வெளியே போ சாத்தானே. என் வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை, எங்கள் குடும்பத்தில் இருக்க உனக்கு அதிகாரம் இல்லை. கட்டளை இடுங்க, அவர் செய்வார். மாத்திரை மருந்தெல்லாம் இந்த கடைசி நாட்களில் வேலைக்கு ஆகாது. அவர் தான் நம்மளுக்கு பலன், அவர் தான் நம்மளுக்கு அடைக்கலம், அவர் தான் நம்ம கோட்டை. ஆமென் சொல்லுங்களா? உண்மையாக நம்புங்க. நான் பார்த்தேன், இப்போ நான் பேசுகிறேன், உண்மையாக சொல்ல முடியும். அதில் அதை 2வது அங்கே நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலரில் ஆவிக்குரிய காரியத்தில் எதில் அவங்க மேன்மை அடைஞ்சாங்கன்னா, அப்போஸ்தலர் 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறிவில்லாதவர்களும் பேதமை உள்ளவர்களும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோட கூட இருந்தவங்க. நீங்க யார் கூட இருக்கிறீங்க? உண்மையா? உங்க வீட்டாண்ட போனா தான் தெரியும். அங்க ஒருத்தர் இருப்பா, இங்க ஒருத்தர் இருப்பா. ஏ சுப்பையா, ஏ கண்ணையா, ஏ முன்சாமி, ஏ பொண்ணையா, ஏ வா எல்லாம் வா, பொங்கல் வந்துச்சுல்ல, போகலாம் எங்கண்ணா. நீங்கள் வெளியே போனால் இயேசுவோட கொடுக்குறீங்களா இல்லை யார் கொடுக்குறீங்க? அப்போ உண்மையாகவே மக்கள் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும்னா நம்ம இயேசுவோட கூட இருக்கணும். இந்த வருஷத்தில் நீங்கள் இயேசுவோட கூட இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுவேன், எல்லா ஆசீர்வாதத்தையும் பார்க்கலாம் அவரோட கூட இருக்கிற ஆசீர்வாதம் எதுவும் தராது. பணமும் தராது, நகையும் தராது, வீடும் தராது, எதுவும் தராது. என் தேவனோட இருக்கிற ஆசீர்வாதம் பெருசு. இயேசுவை பார்க்கல இந்த பூமியில எதுவும் மேன்மையானது இல்லை. அப்ப நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்குது இந்த இடத்துல? நீங்க அதே யாத்திராகம் 34:28 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட கூட இருந்தான். யார் யார் இந்த காலையில் ஆண்டவரோட இருந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரோட கூட காலையில் பேசுனீங்களா? அவரோட கூட பழகினீங்களா? ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க தீர்மானம் எடுக்காதனால தான் இன்னைக்கு உங்களை மற்றவங்க கூட்டும் தீர்மானம் எடுத்துடுறாங்க. நாளைக்கு ஒரு பொங்கல் போயா பாரு, ஊர் பூரா புகையாவே இருக்கும். ஆமென். ஆமாம், அது ஒரு நல்ல பண்டிகை. நாளில் இன்னைக்கு பெரிய பொங்கலாக இருக்கும். அதுக்கு அடுத்தது மாட்டு பொங்கல், அதுக்கு அடுத்தது காணாத பொங்கல். எங்கே வேணாலும் சுற்றலாம், காணாத போகணும். பண்டிகை பற்றியா எப்படிக்குது? அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா இல்லை? எங்கே பீச்சுக்கெலாம் புக் பண்ணிட்டீங்களா? நீங்கள் எங்கே போனாலும் அப்போ உங்களோட கூட நீங்கள் மற்றவங்க உங்களை தீர்மானம் பண்ணக்கூடாது.
பொங்கல் வருதுடா, ஒரு புல் வாங்கி வச்சுக்கோ, கடை மூட்டுருவாங்கடா. டேய் தெரியாதா உனக்கு? உஷாராக இருந்துக்கோ, 2 நாள் வரணும், பொங்கலுக்கு இருக்காது. ஆமே 11 மணிக்கு தானே திறக்கிறான் கடை, காயிலே அடிக்கணும், வாங்கிடு. இதுக்கு தீர்மானம். ஆனால் அவனை கடவுளுக்குள்ளே கொண்டு வர தீர்மானம் இல்லை. அப்போ நீ எங்கே உருப்படுவ? நீ இருக்கிற மாதிரி தான் இருப்ப. கேட்டு பாரு, சர்ச்சுக்கு போகிறம்பா, இயேசுப்பா எங்கே ஆசீர்வதிக்கிறாரு, இந்த பாஸ்டருங்க தான் நல்லாகிறாங்க, ஜிப்பா போட்டாங்க, இப்போ கோட்டை போட்டுங்கிறாரு, எங்கேருந்து வருது பணம்? ஐயோ வந்து நிற்குது. நம்மளுக்கு தருவாரா? நம்மளுக்கு தர மாட்டாரு. வெக்கமா இல்லை? நீ போய் குடிகாரனை கூட சேர்ந்து தீர்மானம் எடுக்கிற, நீ எப்படி நல்லா இருப்ப? அப்போ இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடு. நான் காலையில் ஜெபம் பண்ணுவேன், காலையில் பைபிள் படிப்பேன், காலையில் எழுந்த உடனேயும் விசுவாசத்தோட தேவன் இடத்துல நான் கேட்பேன், இந்த வருஷத்தில் தேவன் என்னை உயர்த்த போறாரு, இந்த வருஷத்தில் தேவன் என்னை மேன்மையாக வைக்க போறாரு. கேளு. அங்கே சொல்லப்பட்டிருக்குது, படிப்பை இல்லாதவங்களை ஆச்சரியப்படுற அளவுக்கு தேவன் அவங்களை உயர்த்தி காட்டினாரு. படிப்பு முக்கியம் இல்லை. நான் சொல்லுவேன், இப்பெல்லாம் நான் படிக்காத ஆளு, நான் 5வது வரைக்கும் தான் படித்த, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 5 படித்த படிப்பில் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் அப்பா இட்டுன்னு போய் விட்ட அப்பா ரொம்ப தங்கமானவர், மாதத்தில் 4 வாட்டி தான் ஸ்கூலுக்கு இட்டுன்னு போவார். அந்த 4 வாட்டி படித்தா போதும், பிகாம் வரைக்கும் முடிச்சிடலாம். அவ்வளோ நல்ல ஆள். போவேன், ஸ்கூலில் உட்காந்து இருப்பேன், அம்மா அப்பாவுக்கு தகராறு வந்துடும், அப்பா வந்து நிற்பார். அப்பா கிட்ட இருந்தால் தான் சேஃப்டிக்கு, அப்பா கிட்ட இருந்தால் உத வாங்கினா அடி வாங்கினு இருக்குன்னா போயிடுவேன். ஆனால் அப்பா என்ன பண்ணுவார், ஸ்கூலில் வந்து மகன் சாப்பிடாதையே வந்துட்டான், கண்ணு மூஞ்செல்லாம் ஓணுக்குது, வெளியே அனுப்புங்கன்னுவார். வெளியே வந்தால் பலால் அடிச்சு, என்னடா நீ உங்கள் அம்மா பேச்சை கேட்டு நீ என்கிட்ட இருந்து போயிட்டேன், போடா பீடி வாங்கிடா, கடா மார்க்கு ஒரு 150 ரூபா. அப்போல்லாம் ஒரு கடா மார்க்குன்னு ஒன்று இருந்தது, பாட்டில் வந்து மாடில் இருக்கும் சாராயம். ஆமான்னு சொல்லுங்க, வாங்கின்னு வர சொல்லுவார், கொடுப்பேன். ஆனால் அது 4 ஆளாவா அவரோட நான் டின்னர் பண்ணுறவனா மாறிட்டேன். ஆமீன். ஆமாம், சேஸ் பண்ணி அடிப்போம் 2 பேரும். போதை யாருனோடனே நானும் அவரை அடிச்சுட்டேப்பா, நீ போன்னு வந்துடுவேன். இன்னைக்கு அவரு என்ன பாஸ்டாக பார்த்தாரு, எங்கள் அம்மா என்ன பாஸ்டாக பார்த்தாங்க, எங்கள் ஃபேமிலி பார்த்தது, எங்கள் மாமா பார்த்தாரு, அவர் கூட சேர்ந்து குடிப்பேன். ஆமே, அவர் கூட பண்ணாத எங்கன்னா யாருன்னா முறைச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு அடியால் பண்ணுறவங்க நான் தான். என்ன தான் பைல்வான் பக்கரியாக வச்சுருந்தார். அப்போல்லாம் யாருன்னா அடிச்சாங்கன்னா உடைச்சாங்க, வாங்க எங்கள் மச்சாங்கிற சொல்லிடுவேன்னுவார், இட்டுன்னு போவார். சும்மா சீன் தான், கத்திலாம் காட்டினேன். அப்படின்னா போதும், பாட்டிலாக வரும், குடிச்சிட்டு ஏய் அப்படின்னா போதும். இப்போ அவருக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன். இயேசு நல்லவர், இயேசு வாழ்க்கையை மாத்துறவர், இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. நீங்கள் அவரோட ஃப்ரெண்டாக வாங்க, அவரோட பழகுங்க, அவரோட கூட சேருங்க. காலையில் உங்களை வந்து மீட் பண்ணலையா கேளுங்க, ஏன் பேசலன்னு கேளுங்க, உங்களோட பேசுவார். நான் சொல்கிற தெய்வம் பேசுகிறவர். ஆமன் சொல்லுங்களேன். நான் இது வரைக்கும் பல தெய்வத்தை கும்பிட்டுக்கிறேன், அந்தந்த இடத்துலையும் நின்றுட்டு வாயை மூடிக்கினேன், கண்ணை மூடிக்கினேன், நானே தான் கும்பிடணும் எல்லாமே. ஆனால் இவர் அப்படி இல்லை. நீ வீட்டில் இருந்து சாமி என்கிட்ட பேசுன்னு சொல்லிப்பாரு, உங்கள்கிட்ட பேசுவார். உன்னை நேசிக்கிற தேவன், உன் மேலே அன்பு கூறுகிற தேவன், உன்னோட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ உன்னை வந்து அரவணைக்கிற தேவன் அவரு. தீர்மானம் எடு, ஒருத்தருக்கு பஸ்ஸும் தீர்மானம் எடுங்க. இந்த வருஷம் நல்லா சாப்பிட்ணுன்னு முடிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குது அந்த இடத்துல, குணமாக்குறது, அதுக்கு தீர்மானம், அது ஒரு மேன்மை. 2வது படிப்பு நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்களோ அது போல் தேவனுடைய காரியத்தில் தீர்மானம் எடுங்க. இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, ஏய் நைட்டு நான் ஹோம்ஒர்க் எழுதணும், காலையில் ஹோம்ஒர்க் எழுதணும், ஸ்கூலுக்கு போகும்போது ஐயோப்பா
பசங்க. ஆனால் ஜெபம் பண்ண சொல்ல நான் பார்த்தேன், நம்ம பசங்க, நம்ம சர்ச்சில் இருக்கிற பசங்க பண்ணுறாங்க பாரு, இவங்களுக்கெல்லாம் ஒரு இது பொண்ணு டாலரே போடலாம். அருமையான ஜெபம் அவங்க பண்ணுறாங்க. என்ன தெரியுமா பண்ணுறாங்க? இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன், ஆமென், அவள்தான். ஒரு சின்ன ஜெபம், ஷார்ட் ஃபிலிம் தான் அவங்க. நம்ம ஆளுங்க ஷார்ட் ஃபிலிம். எப்பா ஒரு ஜெபம் பண்ணுமா ராஜா, இயேசுவின் நாமத்தோடயே இருங்கப்பா. 1 கொரிந்தியர் அந்த 12 சொல்கிறாரு, முக்கியமான வரங்களை நாடுங்க, உன்னை நான் உங்களை மேன்மையான வைய காட்டுவேன்றாரு. அதுனா முக்கியமான வரனா அங்கே சொல்லப்பட்டுக்குது. 1 கொரிந்தியர் 12:4, வரங்கள் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவர், ஊழியங்கள் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவர் அப்படிங்குது. ஆவியினுடைய அனுகரகம் அவனுடைய புரோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டு இருக்குது. எப்படி ஆனாலும் ஒருவனுக்கு ஆவினால ஞானத்தை போதிக்கவும் வசனமும், வேற ஒருவனுக்கு ஆவினால அறிவை உணர்த்துற வசனமும், வேற ஒருவனுக்கு ஆவினால விசுவாசிக்கவும், வேற ஒருவனுக்கு ஆவினால குணமாக்குற வரமும், வேற ஒருவனுக்கு அற்புதங்களை செய்கிற சக்தி, வேற ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றது, வேற ஒருவனுக்கு ஆவிகளை பகிர்ந்து கொடுக்குது, வேற ஒருவனுக்கு பல பாஷைகளை பேசுறது, வேற ஒருவனுக்கு பாஷைகளை வாக்கியானம் பண்றது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாரு. உங்களுக்கு வானாமா? அதெல்லாம் சொல்லுங்க, வானமா வானமா? அதுதான் பைபிள் மூட்டேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு வந்து வரங்களை கேட்கறது இல்லை, வல்லமையை கேட்கறது இல்லை. ஆமே, கேட்குறீங்களா இல்லையா? காலையில் ஜபம், என்ன குழம்பு காசுன்னா கூட ஒரு ஜபம், ஆண்டவரே குழம்பு காசு தெரியல, என்ன குழம்பு காசுணும் என்ன ஜபன்ற. இப்போல்லாம் வரத்தை கேட்கறது இல்லை, குழம்புக்கு சோறுக்கு இதுக்கு அதுக்கு பஸ்ஸு கூட காசுக்கு ஜபம். அமன் சொல்லுவோமா? யார் யாருக்கு குணமாக்குற வரம் வேணும்? தீர்க்க தரிசனம் வரம் வேணாவா? நான் பார்த்துக்கிறேன் எங்கள் கூட்டத்தில் ஒரு பாப்பா ஜபம் பண்ணினே இருப்பேன். அப்படி தீர்க்க நான் தான் கத்தர் வந்துக்கிறேன், கத்தர் வந்துக்கிறேன். அப்புறம் பேருக்கும் உள்ள, ஆனால் கத்தர் வந்துக்கிறேன். ஒரு நாள் கூட்டம் வச்சா அப்படியே பேய், பாம்பு பேய் ஊழியமா அதுக்குள்ள இருந்து. என்னன்னு கேட்டா, அண்ணா இது எப்படி எனக்குள்ள வந்து பொய்யா தீர்க்க தரிசனம் சொன்னா சொல்லு. சில பேர் பாருங்க, அந்நிய பாச கத்தர் வந்துக்கிறான், கத்தர் வந்துக்கிறான்னு வாங்க. ஜெபம் பண்ணலாமா? வரத்தை கேளுங்க, ஆவிக்குரிய வரத்தை கேளுங்க சகோதரனே சகோதரியே. ஆமென். போதும், நாட்களில் நாள் செல்லாதது, கூடிய சீக்கிரம் மேசியா வர போறாரு. ஆவிக்குரிய காரியத்தில் வந்துருங்க, ஜெபிக்க வாங்க. ஆமென். இந்த 14ஆம் தேதி நடத்துகிற கூட்டத்தில் கூட வந்து உட்காருங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களை எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. என்ன சுத்தி சத்துருக்கு மேலாக
உயர்த்திடுவார். என்னை சுற்றி இருக்கும் சத்துருக்கு மேலாக என் தலை உயர்த்திடுவார். என்னை சுற்றி இருக்கும் சத்துருக்கு மேலாக என் தலை உயர்த்திடுவார். ஒத்தாசை வரும் பர்வதத்து நேரா என் கண்கள் ஏறெடுப்பி. ஒத்தாசை வரும் பர்வதத்து நேரா என் கண்கள் ஏறெடுப்பி. வானத்து பூமியை உண்டாக்கின யெகோவா முதல் உயர்த்திடுவா. வானத்து பூமியை உண்டாக்கின யெகோவா என்னை உயர்த்திடுவா. யெகோவா சம்மா, யெகோவா சம்மா, என் தலை 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 உயர்த்திடுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உண்மையாகவே தேவன் நம்மளோடு பேசியிருக்கிறார். முக்கியமான வரங்களை நம்ம நாடணும். நம்ம வல்லமை வரங்களை கேட்கும்போது உண்மையாக நீ அறியாத பேச தெரியாத இருக்கிற இடத்துல கூட பரிசுத்த ஆவியார் உன்னை கொண்டு பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உங்கள் ரத்தத்துக்குள்ளே இந்த காலை வேளையில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. முக்கியமான வரங்களை நாங்கள் நாடத்தக்கதாக எல்லா ஆண்டவர் அப்பா நம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கவனமாக செவி கொடுக்கும்போது எங்களை மேன்மையாக பூமியில் இருக்கிற சகல ஜாதிக்கும் எங்களை மேன்மையாக வைப்பீங்கப்பா. இந்த வருஷம் எங்களை மேன்மையாக வைப்பீங்கப்பா. எந்த விதத்தில் சந்தேகமே இல்லைப்பா. எங்களுக்குள்ள வர சந்தேகத்தின் ஆவியை நிர்மூலமாக்குங்க. எங்களை பலவீனப்படுத்துகிற சத்துருவை நிர்மூலமாக்குங்க. நான் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் தாய்த்த வைக்கிற தீய சக்தியின் கிரியெல்லாம் நிர்மூலமாக்குங்கப்பா. எங்களை உயர்த்துற தெய்வம், எங்களை மேன்மைப்படுத்துற தெய்வம், எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் எங்களோட இருக்கிறீங்க, எங்களோட இருக்கிறீங்க. எந்த மனுஷனுடைய வார்த்தையோ எங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியாது. எங்களை மாற்றுகிற தெய்வம் எங்க மத்தியில் இருக்கும்போது எங்களுக்கு கவலையே இல்லைப்பா. எங்களை என்னென்ன விதத்தில் சத்துரு கடந்த வருஷத்தில் ஒடுக்குனானோ ஆண்டவர் அப்படியே அழித்துனானோ, கஷ்டங்களை அழித்துச்சோ, மனுஷ வார்த்தைகளை அழித்துச்சோ, எந்தெந்த விதத்தில் எந்தெந்த கஷ்டங்கள், எந்தெந்த வேதனைகள், எந்தெந்த பிரச்சனைகள், எந்தெந்த வியாதிகள் எங்களை அழித்து அப்படியே நாங்கள் வளரக்கூடாதபடி செயல்பாடு கொண்டு வருது அந்த தீய சக்தியினுடைய வல்லமையெல்லாம் இந்த கால வேளையில் எரித்து நீ சாம்பலாக்குறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்க ரத்தத்துக்குள்ள இந்த கால வேலை எங்களை ஒப்பு கொடுக்குறோம்பா. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய வல்லமையினால எங்களுக்கு விடுதலை இருக்குது. இந்த வல்லமையினால இந்த வார்த்தையினால எங்களுக்கு உயர்வு இருக்குதுப்பா. இயேசுவை உம்மை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை படைச்ச தெய்வம் நீங்க இருக்கும்போது எதுவும் எங்களை தாழ்த்த முடியாதுப்பா. ஒரு விசை கூட ராஜா இந்த இடத்துல பலவீனத்தோடு இருக்கிற விஜயாமாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அதே போல யுகந்தருக்காக ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே சஞ்சய்க்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை இந்த 3 பேர் மேலே நாங்கள் தெளிக்கிறோம்பா. பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை சுமந்த கர்த்தர் அவ்விதமாக அவர்களோட சரீரத்தில் உடைய சுகத்தை இப்போது நீர் அனுப்ப வேண்டும்படி நாங்கள் கட்டளை எடுக்கிறோம்பா. என் கையின் கிறுக்கி நீங்கள் கட்டளை எடுக்கன்னு சொன்னீங்களப்பா. உடைய கையின் கிறுக்கி நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். அவர்கள் மேலே சுகம் இந்த கால வேளையில் இறங்கி உடைய சுகத்தை நீர் அனுப்ப வேண்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. மேன்மையாக வைங்கப்பா. இந்த வருஷங்களை மேன்மையாக வைப்பீங்கப்பா. எங்கள் வாயில் அதை நாங்கள் அறிக்கையிடணும்பா. சாத்தா பயந்து ஓடணும்பா. எங்களை தோல்வியை கொண்டு வர சாத்தா ஓடணும்பா. எங்களை துக்கத்தை கொண்டு வர சாத்தா ஓடணும்பா. எங்களை அவமானப்படுத்துகிற சாத்தா ஓடணும்பா. எங்களை அசுகத்துக்குள்ள நடத்தின எல்லா பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாகணும்பா.
இந்த காலை வேளை வந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் நாம இவர்கள் மூலியமா தொடர்ந்து மகிமைப்பட கர்த்தர் கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இல்லமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் ஆமென். தயவு செய்து வெளியே சில